வணக்கம். திமுக அரச சமூக நீதி அரசுங்கிறாங்க. திமுக அமைச்சரவைய சமூக நீதி அமைச்சருங்கிறாங்க. அப்படி யார் சொல்றாங்கன்னா, திமுக காரங்களே சுயத்தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. அப்படி சுயத்தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கான குறைந்தபட்சமான ஒரு நியாயம் பண்ணணும்ல, ஒரு நியாயம் செய்யணும்ல. அந்த குறைந்தபட்ச நியாயத்தை கூட இந்த அரசு செய்யறதில்ல. இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியோட கரும்புள்ளி அப்படின்னா, இல்ல இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியே ஒரு கரும்புள்ளி தான். அதுல மிக உச்சமானது வேங்கை வயலில் நடந்த அந்த கோர சம்பவம். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டில மலத்தை கலந்திருக்கான் ஒரு கேடு கட்டவன். ஒருத்தனா கூட்டமான்னு தெரியல. அந்த சம்பவம் நடந்து 1.5 ஆண்டுல கடந்துட்டோம். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் நடந்துச்சு. இப்ப 2024 ஜூன் மாசம். இந்த 1.5 ஆண்டுகளை கடந்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்கல. ஊடகங்கள் அதை பேசியது. அப்ப பேசினாங்க, அப்ப கொஞ்சம் செய்தியாக்குனாங்க. இப்ப அதை கடந்து மறந்து வந்துட்டாங்க. நாமளும் கடந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதுல மூத்த வழக்கறிஞரும் சமூக செயல்பாட்டாளரும் ஆகிய ஐயா பாப்பா மோகன் அவர்கள் இது குறித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்திருக்காங்க. அதுல இந்த வழக்கு குறித்து சொல்றாங்க. இந்த வழக்கு உள்ளூர் காவல்துறையிட்ட இருந்து சிபிசிஐடி காவல்துறைக்கு மாத்தி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆனா மாத்தி ஒப்படைக்கப்பட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவங்க எதுவுமே செய்யல. இன்னும் சொல்ல போனா இதில் பாதிக்கப்பட்டவங்களை விசாரணை பண்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களை குற்றம் சாட்டுவது போல வழக்கின் கோணம் இருக்கு. எந்தவித முன்னேற்றமும் இல்லை. அந்த மனித கழிவு கடந்த அந்த குடிநீரை அப்பவே அகற்றிருக்காங்க. எல்லா அதிகாரிகளும் அப்பவே அகற்றிருக்காங்க. ஏன் அகற்றணும்? அந்த நீரை வச்சா கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதையே அகற்றின பிறகு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த குடிநீர் தொட்டில மனித மலம் கலக்கப்பட்ட அந்த விஷயத்தை செய்தியை ஊடகங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த காவலர்கள் சுதர்சன், முத்துராஜன் என்ற காவலர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த காவலர்கள், அந்த காவலர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை ஐயா பாப்பா மோகன் அவர்கள் திமுக ஆட்சி நோக்கி வைக்கிறாங்க. அதுல நியாயம் இருக்கு, 100 விழுக்காடு நியாயம் இருக்கு. யாருமே அதை மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நாம போய் அந்த இடத்தை பார்த்துருக்கோம். அந்த வேங்கை விழுங்கிற அந்த கிராமத்தை பார்த்துருக்கோம். மிக மிக சின்ன கிராமம், ஒரு சிற்றூர். குறிப்பா அந்த குடிநீர் தொட்டி இருக்குல்ல, அந்த தெருங்கிறது மிஞ்சி போனா 20 வீடு இருக்கலாம், 20 வீடே அதிகம். அங்க அந்த குடிநீர் தொட்டில மலம் கலக்கப்பட்டிருக்குன்னா அதை கண்டுபிடிச்சு யார் அந்த கலந்தாங்க கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தா உண்மையிலேயே இந்த அரசு, திமுக அரசு, சமூக நீதி அரசு தன்னை சுயத்தம்பட்டம் அடிச்சுக்கிறதுல குறைந்தபட்சமான ஒரு தர்க்க நியாயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. 1.5 ஆண்டுகளை கடந்தும் கூட யாரையும் கைது பண்ணல, யாரையும் சிறைப்படுத்தல. அதுல எதுவுமே முன்னேற்றம் இல்லை. அந்த மக்கள் விரக்தியில் இருக்காங்க. பேசாம நீங்க தண்ணியில மலத்தை கலந்துக்கு பதிலா கொஞ்சம் விஷத்தை கலந்துருந்தா நாங்க குடிச்சு செத்து போயிருப்போமே, இப்படி தினந்தனமும் சாக மாட்டோமே அப்படின்னு அவ்வளவு மனம் புழுங்குறாங்க. ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றப்ப தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி எடுத்து குடிக்கலாம்னா தண்ணியை குடிக்கிற வேலையெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரு பேரை வேங்க வேலுன்னு சொல்றப்ப அவங்க மக்கள் முகஞ்சொலிக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அங்க பொண்ணு கொடுப்பதற்கோ பொண்ணு எடுப்பதற்கோ எல்லாத்துக்கும் வேங்கை வேலுக்கு ஒரு பெரிய தலைகுடி போல இந்த சம்பவம் மாறி இருக்கு. உளவியலாக அவங்க ஏற்கனவே சமூகத்துல தாழ்த்தப்பட்டு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற அந்த மக்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகாக மிகவும் மிகவும் அவங்க உளவியலாக சோர்ந்து போயிருக்காங்க. அப்ப சமூக நீதியை பேணக்கூடிய அரசுனா குற்றவாளிகளை கண்டறிஞ்சு அவங்கள சிறைப்படுத்திருக்கணும், கடுமையான தண்டனை கொடுத்திருக்கணும். அந்த எந்த வேலையும் செய்யல. 1.5 ஆண்டுகளாயும் அதுல தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்படல. வழக்கு போய்கொண்டே இருக்கு. அதே போல அந்த குடிநீர் தொட்டி 2 சாதிக்கிடையே பிரிக்கும் விதமாக ஒரு சுவர் இருந்தா அந்த சுவருக்கு பேரு தீண்டாமை சுவருமாங்க. அந்த தீண்டாமை சுவரை விட கேவலமானது, மோசமானது அந்த குடிநீர் தொட்டி. அந்த குடிநீர் தொட்டி இன்றைக்கு வரை தவிர்க்கப்படல. உண்மையிலேயே திமுக அரசு சமூக நீதியை பின்பற்றுது, ஐயா ஸ்டாலினுக்கு சமூக நீதி பற்று இருக்குன்னா ஐயா என்ன பண்ணிருக்கணும்? இந்த வழக்குல சிறப்பு கவனம் எடுத்து, நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது எனக்கு, இந்த காலகட்டத்துக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீ சிறைப்படுத்தணும். இது தமிழ்நாட்டோட தன்மான பிரச்சனை. திமுக அரசுக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு சவால். திமுக ஆட்சியில் நடக்கலாமா? நான் அனுமதிக்க மாட்டேன். உடனடியாக தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டுபிடி.
2 படம் அமைச்சிருக்கியா, 3 படம், 4 படம், 5 படம் தனிப்படையா கூட அமைச்சுக்க. இது ராப்பகலா வேலை பாரு. எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடி அப்படின்னு தமிழ்நாடு அரசின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து அழுத்தம் கொடுத்திருந்தா, நெருக்கடி கொடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும். அதே போல பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்து மக்களை போய் சந்திச்சு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு இருக்கேன், நான் ஆறுதலா இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து அவங்க மனசை தேத்தி அவங்க வீட்டில் உட்கார்ந்துருந்து ஒரே ஒரு குவளை தண்ணி எடுத்து அவர் குடிச்சிருந்தாருன்னா அந்த மக்கள் மனசு ஆறியிருக்கும். அந்த குடிநீர் தொட்டியை இடிச்சு தகர்த்துட்டு புதுசா ஒரு தொட்டியை அமைச்சு அதை எல்லா சமூக மக்களுக்குமான ஒரு பொதுவான தொட்டியை அமைச்சு அதை திறந்து வச்சிருந்தாருன்னா சமூக அரசா வந்திருக்கும். ஆனா இது எது ஒன்றும் செய்யல. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு வரை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க நேரில் ஐயா ஸ்டாலின் போகல, வேங்கவேலுக்கு போகல. இந்த ஸ்டாலின் பெற்றெடுத்த தவ புதல்வன் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டோட அதிகார மையம், அந்த உதயநிதி ஸ்டாலின் போகல. நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம், வாக்கு செலுத்தாம தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த ஊருக்கு வாக்கு போன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த மக்களும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உள்ள அனுமதிச்சாங்க. ஆனா தேர்தலை புறக்கணிச்சாதான் கவனம் வரும், இந்த கிராமத்து மீது கவனம் வரும் நினைச்சாங்களே என்னவோ, அவங்க தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அப்ப இந்த நடவடிக்கைகளை பார்த்தும் கூட திமுக அரசை ஸ்டாலின் வந்து கொஞ்சம் கூட மனசு இறங்கலை அப்படின்னா, அந்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவு விடலைன்னா அந்த மலத்தை கலந்தவனுக்கும் இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய திமுக அரசுக்கு என்ன வித்தியாசம்? ஐயா ஸ்டாலினுக்கு இந்த 1.5 ஆண்டு காலத்துல அந்த வேங்கவேல் கிராமத்துக்கு போறதுக்கு 1 மணி நேரம் இல்லையா, இல்ல 1 நாள் இல்லையா? ஏன் போகல? போகாமையா புறக்கணிக்கிறாங்க? இதுல ஏன் மெத்தனம் காட்டுறாங்க? எல்லாரும் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், நேர்மையா இந்த விவகாரத்தை அணுகக்கூடியவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த விவகாரத்துல வந்து அரசு வந்து ஒரு சார்பா இயங்குது. அந்த காவல்துறை, சிபிசிஐடி காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளிகளாக மாற்றுகிற வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு முதல்வருக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இந்த ஆட்சிக்கு பேரு சமூக நீதி அரசு, சமூக நீதி ஆட்சி. இவங்க சாதியை மறுக்கிறாங்க, சமத்துவம் பேணுறாங்க. இதை நம்பணும். ஒரு சம்பவம் 2 சம்பவமா? பல சம்பவத்தை எடுக்க முடியும். இங்க வந்து விழுப்புரம் பக்கம் மேல்பாதியின் கிராமம், நான் பல தடவை பேசிட்டேன், தொடர்ச்சியா பல காணொலியிலே பேசிட்டேன். அந்த மேல்பாதிங்கிற கிராமத்துல திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் போகக்கூடாதுன்னு இன்னொரு சாரார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது அரசின் கவனத்துக்கும் போகுது. அப்ப அரசு என்ன பண்ணணும்? வருவாய்த்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் எல்லாம் போய் எந்த மக்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த மக்களை அழைத்து போயிருந்தால் சமூக நீதி மலர்ந்திருக்கும். ஆனா அழைத்து போகாது. இதுல பாதிக்கப்பட்டவனோட ஓட்டும் வேணும், கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்றவன ஓட்டும் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போயிட்டு பூட்டு அப்படின்னு பூட்டை போட்டது இந்த திமுக அரசு. பெரியார் வந்து வைக்கத்துல வந்து கேரளா வைக்கத்துல வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினாரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பெருமையா பேசுறாங்க. அதோட 100ஆண்டு நிகழ்வு நடக்குது கேரளாவில். பினராயி விஜயனோட போய் ஐயா ஸ்டாலின் கலந்துக்கிறாங்க. அதை பெருமிதம்ங்கிறாங்க. பெரியார் வந்து கோயிலுக்குள்ள நுழைஞ்சதால தான், அத்துமீறி நுழைஞ்சதால தான் வரலாறு. ஒருவேளை நுழையாம அவரும் கோயிலுக்கு ஒரு பூட்டை போட்டு போயிட்டு இருந்தாருன்னா செய்தியே இல்லை, வரலாற்றுல பெரியாருக்கு இடமே இருந்திருக்காரு. ஆனா இங்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருந்தும் அந்த விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து போக திமுகவால முடியல. அதே போல சிவகங்கை மாவட்டம் கண்டதேவிங்கிற ஒரு கிராமம், ஒரு ஊர். அந்த ஊர்ல வந்து சாதி சிக்கல் நெடுநாட்களா இருக்கு, 12 காலமா இருக்கு. அங்க வந்து கோயில் வந்து தேரோட்டம், அந்த தேரோட்டம் வந்து சாதிய சிக்கல் காரணமாக அது நிக்குது. அதுல வந்து வடம் பிடிச்சு இருக்கிறதுல சிக்கல். இந்த அரசு தான் சமூக நீதி அரசு இல்ல. அவங்க என்ன பண்ணிருக்கணும்? கோடிக்கணக்கா செலவு பண்ணி தேர் வந்து வீதியில் நிக்குது, நான் வர்றேன், எனக்கு கடந்த நம்பிக்கை இல்லைன்னா கூட நான் வந்து கோயில வடம் பிடிச்சிருக்கிறேன், எல்லா மக்களும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ போய் அந்த தேரோட்டத்தை சமத்துவம் நடத்தி காட்டியிருந்தாங்கன்னா சமூக நீதி வளர்ந்திருக்கும். ஆனா அதை செய்யல. அந்த தேரோட்டத்தை கிடப்பில் போட்டாங்க, நடத்தாம கிடப்பில் போட்டாங்க. கடைசியில மதுரை நீதிமன்ற நீதிபதி ஐயா புகழேந்தி சொல்றாங்க, நீங்க நடத்துறீங்களா, மத்திய ரிசர்வ் படை அனுப்பி அந்த தேரோட்டத்தை நான் நடத்தி காட்டுமா அப்படிங்கிறாங்க. அதே போல இங்க சேலம் பக்கம் தீவெட்டிப்பட்டி அண்மையில கலவரம் நடந்துச்சு. அங்கேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையும் ஊத்தி மூடி கிடப்பில் போட்டாச்சு. இங்க தென்முடியனுங்கிற கிராமம், தென்முடியனூருங்கிற கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கம், அங்க வந்து
இப்பதான் 50 ஆண்டுகள திராவிட ஆட்சிக்கு பிறகு 30-40 ஆண்டுக்கு பிறகு இப்பதான் கோயிலுக்குள்ள மக்கள் போறாங்க. அப்படி போறதால இன்னொரு சாரர் அந்த கோயில் தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கோயிலை கட்டுறாங்க. அதை எப்படி அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்காங்க? அரசு பார்த்து கொண்டிருக்கு. தனியார் கோயில் கட்டினா அப்ப தீண்டாமையை நீங்க பின்பற்றுறீங்களா அப்படின்னு அதற்கான அனுமதியை மறுத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மறுக்கல. அதே போல இந்த ஆட்சியில தொடர்ச்சியாக சாதிய ஆணவ படுகொலைகள், குறிப்பா நெல்லையில தொடர்ச்சியா சாதிய மோதல், சாதிய வன்முறை, சாதிய கொலை நடக்குது. தமிழ்நாடு முழுக்க சாதிய ஆணவ படுகொலை நடக்குது. அது எப்படியா? அதுக்கு நேரடியாக திமுக அரசு பொறுப்பேற்க முடியாது என்றாலும் இந்த சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி சொல்லுது, சாதி மறுப்பு கள பணியாளர்கள் சொல்றாங்க, மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அதுல எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு, இந்த சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றுவதற்கான அந்த தரவுகளை நாங்கள் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டத்தை திமுக ஏற்ற மறுக்கிறது? இத்தனை செயல்பாடு சொல்றோம். வேங்கவேலு, தீவெட்டிப்பட்டி, தென்முடியனூர், மேல்பாதி, இப்படின்னு எல்லா சமூகங்களையும் எடுக்கிறோம். இந்த எல்லா சம்பவங்கள் போல நாம் எடுத்துக்கொண்டு போனால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். எந்த சம்பவத்திலையும் சாதிக்கு எதிராக திமுக நிக்கல. மாறாக 2 தரப்போட வாக்கு வேணும்பா. அப்ப என்ன பண்றது? பிரச்சனை கிடப்பில போட்டுட்டு எந்த பக்கமும் விட்டு எடுக்காத, 2 பேரோட வாக்கு வேணும்னு திமுக வேலை செய்யுது. இந்த அரசுக்கு பிறதான் சமூக நீதி அரசாம். அப்ப என்ன சொல்றது? இந்த அவலத்தை இனியும் சகித்து கொண்டு இருக்க முடியாது. இந்த பிரச்சனைகளை நாம் திரும்ப பேசணும். ஒரே செய்தியை திரும்ப சொல்ற நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல. தீர்வு கிடைக்காத வரை தொடர்ச்சியாக வேங்கவேல பேசணும், தென்முடியனூரை பேசணும், தீவெட்டிப்பட்டியை பேசணும், மேல்பாதியை பேசணும், எல்லாத்தையும் பேசணும். தீர்வு கிடைக்க வரை பேசிக்கொண்டே இருக்கணும். அது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் சாகாது உயிர்ப்போடு இருந்து மக்களை வாட்டு வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தீர்வை நோக்கி நம்ம இட்டு சொல்லக்கூடிய ஒரே வாய்ப்பாக இருக்கும்.